வணக்கம் brothers and sisters. ஒரு பழைய தமிழ் பாட்டு ஒன்று இருக்கும். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னு. அதில் ஒரு செம்ம லைன் ஒன்று வரும். பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்பதினாலே அப்படின்னு. இன்னைக்கு நான் எந்த டாபிக் பற்றியும் ஸ்பெஷலாக பேச போகிறதில்ல. ஏற்கனவே வந்த வீடியோஸில் இருந்த கமெண்ட்ஸுக்கு என்னுடைய ரியாக்ஷன்ஸையும் ரிப்ளைஸையும் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ மூலமாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஜிடிபி வீடியோவில் குறிப்பிடத்தக்க சில கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ரஜிதா வேணுகோபால், என் எக்கனாமிக் கிளாஸ்லேயே மறுபடியும் போய் உக்காந்த மாதிரி இருந்தது அப்படின்னு. ரொம்ப நன்றி ரஜிதா, உங்கள் எக்கனாமிக் கிளாஸ் ப்ரொஃபஸர் கூட என்ன கம்பேர் பண்ணி போட்டிருக்கீங்க. அண்ட் செல்வா கார்த்தி, இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் பற்றி போடுங்க, இன்ஃப்ளேஷன் எப்படி ஜிடிபி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி போடுங்கன்னு கேட்டிருக்காரு. அண்ட் மிஸ்டர் சுகுமார், நாமினல் ஜிடிபி வெர்சஸ் ஜிடிபி பிபிபி பற்றி கேட்டிருக்காரு. அண்ட் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஜிடிபி பிபிபி அப்படின்றது பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி. பட் என்ன பிரச்சனைனா, எக்கனாமி வீடியோஸ் ஏதாவது நம்ம போட்டோம்னா அதுக்கு போதுமான அளவு வியூஸ் வர்றதில்லை. இப்போது ஒரு ட்ராக் வச்சே நம்ம பார்க்கலாம். ஹவுசிங் லோனுக்கும் இந்த பிஎஃப் வித்ட்ராவல் வீடியோஸ்க்கும் வந்த அளவுக்கான ஒரு வரவேற்பு ஜிடிபி வீடியோஸ்க்கு பெருசாக இல்லை. ஸோ அதனால தான் எக்கனாமி வீடியோஸை கொஞ்சம் கம்மியாக போடுறோம். நீங்கள் கேட்டிருக்க இந்த ஜிடிபி பிபிபி, இந்த பர்ச்சேஸ் பவர் பேரிட்டியை வச்சு ஜிடிபி எப்படி அளக்கிறது அப்படின்ற வீடியோவை ஏற்கனவே நான் ஷூட் பண்ணிட்டேன். வெகு விரைவில் அது அப்லோட் ஆகும். தன்ராஜ் அஸ்வின் ஹவுசிங் லோன் வீடியோவில் ஒரு ஷாக்கிங்கான கமெண்ட் ஒன்று போட்டிருந்தார். அந்த கமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் சொன்ன லாஸ்ட் பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா, பஜாஜில் நிலத்தை அடமானம் வச்சு 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருந்தோம். இஎம்ஐ 25,000 கட்டிட்டு வந்தோம். 2 வருஷத்துக்கு சேர்த்து மொத்தம் 6 லட்சம் கட்டியிருந்தோம். அக்காவோட கல்யாணத்துக்காக அந்த லேண்டை ஒருத்தர்கிட்ட விற்று அந்த பாக்கி ஏதாவது அமௌண்ட் நம்மக்கிட்ட கிடச்சிதுன்னா, அதாவது அந்த நிலம் விற்ற காசை பஜாஜ்கிட்ட கொடுத்து அது போக பாக்கி ஏதாவது அமௌண்ட் நம்ம கையில் வந்துச்சுன்னா அதை வச்சு கல்யாணத்தை நடத்தலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் நாங்கள் போய் இன்னும் எவ்வளோங்க லோன் கட்டணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க 10 லட்சம் கட்டணும் அப்படின்னு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அண்டு பத்திரத்தை வெளியே எடுக்கணும், மேரேஜை முடிக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ 10 கட்டி தான் எடுத்தோம். கேட்டால் அப்போ சீக்கிரம் முடிக்கிறதால அமௌண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்னு சொன்னாங்க. இது நடந்து 2 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் பஜாஜ் ஆஃபீஸ் பார்த்தா கோவம் தான் வருது, வேறு இன்னும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு நடந்த மாதிரியே நிறைய பேர் நிறைய என்பிஎஃப்சிஸில் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பெரும்பாலும் ஏன் இந்த மாதிரி அதிகமான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னா 2 காரணங்களால் வரலாம். ஃப்ளோட்டிங் ரேட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் லோன் வாங்கியிருப்பாங்க. வாங்கும் போது ஒரு பேஸாக ஒரு ரேட் வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரெட் வச்சுருப்பாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃப்ளோட்டிங் ரேட்டோடைய பர்சன்டேஜ் ஏறும் பொழுது நிர்ணயிக்கப்பட்ட அந்த கால அளவுக்குள்ளே உங்களால் உங்களோட ஹவுசிங் லோனை முடிச்சிட முடியாது. அவங்க சொன்ன இஎம்ஐயவே நீங்கள் கட்டிட்டு வந்தாலும் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுச்சுன்னா அந்த டைம் பீரியட் முடியும் போது லோன் முடியாது. ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுற இந்த சமாச்சாரத்தை அவங்க உங்களுக்கு கன்வே பண்ணி ஆகணும். ஆஸ் பர் பேங்கிங் ப்ராக்டிசஸ் அவங்க பண்ணலனாலும் ஒரு விஜிலண்ட் கஸ்டமராக நம்ம தொடர்ந்து அதை கண்காணிச்சிட்டே இருக்கணும். இதுதான் சில என்பிஎஃப்சிஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அண்ட் இவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, லோனை சீக்கிரம் முடிக்கிறதுனால அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்னு சொன்னாங்க அப்படின்னு. இதை தான் நான் வீடியோலேயே ஆரம்பத்தில் சொன்னேன். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் ப்ரீ க்ளோஷருக்கு பெரிய பெனால்ட்டின்னு எதுவுமே இல்லை. ஆனால் ப்ரைவேட் பேங்க்ஸும் என்பிஎஃப்சிஸும் இதை வாங்குறாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் உஷாராக இனிமேல் லோன் வாங்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் யூ ட்ரை டு அப்ரோச் அ பப்ளிக் செக்டர் பேங்க். ஏன்னா அங்கே எம்பத்திலாம் இன்னுமே கொஞ்சம் இருக்குது. ஜெகநாதன் ஆர் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட் கேட்டிருக்காரு. ஐ ஆல்ரெடி ஹர்ட் ஆஃப் ப்ரீபேமெண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல், பட் ஸ்டெப் அப் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். இஸ் திஸ் அவைலபிள் இன் ஆல் பேங்க்ஸ்? அப்புறம் ஃப்ளோட்டிங் ரேட் எடுக்கிறது ஓகேவா? கரண்ட் இயரில் இருக்கிறது தான் ரொம்ப கம்மியான ரேட், இதுக்கு கீழே போகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு போகிறது பெஸ்ட்டாக? ஸோ 3 கொஷின்ஸை ஒரே கமெண்ட்டில் கேட்டார். எனக்கு பழைய வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி அப்படின்ற அந்த காமெடி தான். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்லை எப்படிப்பா எதுக்கு இவ்வளோ சத்தமா எப்படி? ஸோ ஜெகநாதன், ஆக்சுவலி நீங்கள் கேட்ட கேள்வியால் பல பேர் பயன்பட போகிறாங்க. பல பேர் மனசில் இருக்க விஷயத்தை தான் நீங்கள் சிங்கிள் கமெண்ட்டில் கேட்டுட்டீங்க. இந்த ஸ்டெப் அப் இஎம்ஐ இருக்கான்னு கேட்டிருக்கீங்கல்ல. ஸ்டெப் அப் இஎம்ஐ இருக்குது சில இன்ஸ்டிடியூஷன்ஸில். உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டெப் அப் இஎம்ஐ லோன்ஸ் தராங்க. ஸோ இல்லைனாலும் ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இல்லை. நீங்கள் எந்த ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்லேயும் லோன் வாங்கியிருந்தாலும்
நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உங்களால் கொடுத்து உங்களுடைய செகண்ட் இயருக்கான இஎம்ஐயை ஏற்றிக்க முடியும். லோனை ரீஷெடியூல் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் அப்புறம் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இப்போ இருக்கிறது தான் ரொம்ப கம்மியான ரேட்டு, இதுக்கு கீழே போகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்றைக்கி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது ஜெகநாதன். அண்ட் ஃபிக்ஸட் போகிறது பெஸ்ட்டானு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு கீழே இன்னொருத்தர் ரிப்ளை பண்ணிட்டார், அவரோட ரிப்ளையை நான் ஆமோதிக்கிறேன். ஃபிக்ஸட் போகிறது இப்போதைக்கு பெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா யூ கெனாட் எக்ஸ்பெக்ட் லைக் ரேட்ஸ் கீழே போகாது நின்றும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அது நிற்காதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். ஏன்னா பேங்க்ஸ் ஒர்க் ஆன் திஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கான்செப்ட் தான். இப்போ 6% இல்லை 7% ஹவுசிங் லோனுக்கு தராங்கன்னா 5% எஃப்டிக்கு இருக்குது. நாளைக்கு இது 9% ஆனால் எஃப்டியோட ரேட்டும் ஏறும். நம்ம என்ஐஎம் வந்து பெருசாக சேஞ்ச் பண்ணிக்கிறது இல்லை பேங்க்ஸ், அதே 2-2.5% தான் வச்சு ஓட்டுறாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் ரேட்லேயே நீங்கள் வாங்குங்க, ஃபிக்ஸட் ரேட்டுக்கு நீங்கள் போக வேண்டாம். சர்வ பிரபு அப்படின்னு பிஎஃப் வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. தொலைபேசி எண் மாற்றி விட்டேன், ஆனால் பிஎஃப்பில் மாற்றுவது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரோ பிரபு கேட்ட இதே கேள்வியை தான் பல பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்காங்க. உங்கள் கமெண்ட்ஸை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு காலத்தில் பிஎஃப் வெப்சைட்டில் ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணியிருந்திருக்கீங்க. ஆனால் அந்த மொபைல் நம்பரை பிற்காலத்தில் நீங்கள் தொலைச்சிட்டீங்க, மாற்றிட்டீங்க. இப்போ அந்த மொபைல் நம்பருக்கான ஆக்சஸ் உங்ககிட்ட இல்லை. நீங்கள் எப்படி இந்த பிஎஃப் அமௌண்ட்டை எடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபர்கட் பாஸ்வேர்டு எடுத்து கூட்டிகிட்டு போகும். அங்கே ரெஜிஸ்டர்ட் நம்பருக்கு ஓடிபி தரவா அப்படின்ற மாதிரி கேட்கும். நீங்கள் தராதீங்கன்னு சொல்லுங்கள். தராதீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கீழே உங்களோட வேறு சில டீட்டெயில்ஸை கேட்டுட்டு உங்களுடைய ஆதாரில் தற்போதுக்கு என்ன மொபைல் நம்பர் நீங்கள் இணைச்சிருக்கீங்களோ அதுக்கு வந்து ஓடிபி அனுப்பும். ஸோ அந்த ஆதாரில் நீங்கள் மொபைல் நம்பர் உங்கள் கையில் வச்சுருக்க புது மொபைல் நம்பரில் இணைச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இணைக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு காமன் சர்வீஸ் சென்டருக்கோ இ-சேவை மையத்துக்கோ, ஏன் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் கூட நீங்கள் போகலாம். போஸ்ட் ஆஃபீஸில் இப்போது சிஇஎல்சி அப்படின்னு ஆதாரில் மொபைல் நம்பர் இணைக்கிற வேலையை ஜரூராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 50 ரூபாய் செலவாகும். ஸோ ஆதாரில் மொபைல் நம்பர் இணைச்சிருங்க. அந்த மொபைல் நம்பரை வச்சு ஓடிபி ஜென்ரேட் பண்ணி லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிட்ட பிறகு உங்கள் ப்ரொஃபைல்லே உங்கள் பழைய மொபைல் நம்பரை மாற்றுறதுக்கான ஒரு இடம் வரும். அங்கே போய் உங்கள் கையில் இருக்க மொபைல் நம்பரை அங்கே ஆட் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணுறது மூலமாக பழைய மொபைல் நம்பர் வெப்சைட்டில் இருந்தாலும் உங்களால் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ராஜலிங்கம், தாங்கள் எடுத்து சொல்லும் விதயம் அருமை ப்ரோ. ரொம்ப நன்றி ராஜலிங்கம் ஃபார் தி கமெண்ட். அண்ட் ஆஷிகா ஏ ஹவுசிங் லோன் வீடியோவில் தேங்க்யூ சார் ஃபார் த எலாபரேட் இன்ஃபர்மேஷன். நன்றி. We have bought a housing loan from a public sector bank which is 30 lakhs and we have decided to prepay some amount. அதாவது 15 லட்சம் எங்கள் அம்மா ரிட்டையர்மெண்ட் 3 வருஷத்துக்கு அப்புறம் என் கைக்கு வரும். அதை வச்சு இந்த 30 லட்சம் லோனை நான் அடைக்கலாமா? இஸ் இட் அ குட் டெசிஷன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆஷிகா, உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த ஹவுசிங் லோனை வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தேவை. அண்டு இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த எக்ஸல் ஷீட்டுக்கான லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லேப்டாப்பில் சேவான எக்ஸலை ஓப்பன் பண்ணி எந்த வருஷம் நீங்கள் இந்த லோனை வாங்கினீங்க, எவ்வளோ இஎம்ஐஸ் இது வரைக்கும் கட்டியிருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஹவுசிங் லோனில் ஃபஸ்ட்டு 5 to 7 வருஷத்துலேயே ஆல்மோஸ்ட் பாதிக்கும் மேலே உங்களுடைய வட்டியை பேங்க்ஸ் வாங்கிடுறாங்க. அதன் பிறகு 15 லட்சம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெவியான அமௌண்ட்டை தூக்கி அதுக்குள்ளே போய் கட்டுறது அப்படின்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள். இப்போ 7 வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால், அதாவது இப்போது லோன் வாங்கியே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகுது அப்படின்னா அப்போ நீங்கள் தாராளமாக கட்டலாம். அண்ட் ஹவுசிங் லோன் கமெண்ட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு பிடிச்ச 2 கமெண்ட்ஸ், ஆதர்ஷ் பி அண்ட் ஆனந்த ஸ்ரீவி. ஆதர்ஷ் என்ன சொல்கிறாருன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் லோன் இஃப் யூ பே 35,000 per month in an index fund, அதுவும் 10 வருஷத்துக்கு தொடர்ந்து கட்டினீங்கன்னா உங்கள் கையில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆதர்ஷ், இட்ஸ் ஓகே, அக்ரி. பட் ஹவுசிங் லோன் அப்படின்றது கல்யாணமான உடனே வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு சோஷியல் நிர்பந்தம் இருக்கிறதுனால தான் பெரும்பாலும் மக்கள் அப்படி போகிறாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புக்கான வேல்யூவை க்ரியேட் பண்ணும் அப்படின்றது மாற்று கருத்து எதுவும் இல்லை. பட் சீக்கிரம் என் கையில் ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு இது பொருந்தாது. And Ananda Srivi, he has given an excellent thing like take the tenure as long as possible and invest the surplus in an instrument which will earn higher than home loan interest. Anand Srivi சொல்கிற இந்த டாக்டிக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 30 வருஷம் வரைக்குமாவது இல்லை 20 வருஷம் வரைக்குமாவது வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டை உங்களால் எடுத்துக்க முடியும்னா
ஆனந்த்ஸ் டிவி சொல்கிற மாதிரி ஒரு லாங் டென்யூருக்கு நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கிட்டு இஎம்ஐ போர்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ பாக்கி அமௌண்ட்டை ஹவுசிங் லோனை விட அதிகமாக ரெவென்யூ தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டில் போடுங்க. அண்ட் ஐம் ஸோ கிளாட் இந்த செஷன் ரன் பண்ணும்போது. ஏன்னா ஐம் ஏபிள் டு இன்ட்ராக்ட் வித் டிஃப்ரெண்ட் மைண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு Q&A செஷனாவது நான் தொடர்ந்து பண்ணுறேன். எங்கேயோ இருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கமெண்ட்ஸ்லாம் போடும்பொழுது இன்னும் நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகம் பிறக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட் அண்ட் பேட்டரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த கூகுள் ஃபார்ம் ஷீட்டில் நிறைய பேர் போட்டிருந்தீங்க, இந்தந்த கண்டென்ட்லலாம் நீங்கள் வந்து போடுங்க, வீடியோஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி. வெகு விரைவில் நீங்கள் சொன்ன எல்லா கண்டென்ட்ஸுமே ஒன்று ஒன்றா வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் see you soon in another video. Tada from Mohan Kumar.